நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் என்கிற நூலிலிருந்து திருப்புலம்பல் என்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து உற்றாரை யான் வேண்டேன் என்று தொடங்குகிற பாடல். அன்பானவர்களே, திருப்புலம்பல், புலம்புதல் என்று சொன்னாலே நாம் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காத போது அது கிடைக்க வேண்டி, அது கிடைக்கும் வழி நம்மிடத்தில் அந்த கட்டுப்பாடு இல்லாத சூழலிலே நாம் புலம்புவோம் அல்லவா? இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எதற்காகவோ புலம்புவார்கள். அவரவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப, ஆசைக்கேற்ப எதையோ கேட்டு புலம்புவார்கள். ஆனால் மாணிக்கவாசகர் எதை வேண்டி புலம்புகிறார்? அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதை இந்த பாடலின் வழியே நாம் பார்த்து, நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நமக்குள்ளாகவே நாம் சிந்தித்து அதில் ஒரு தெளிவை அடைகிற நிலையிலே இந்த வகுப்பை நாம் பார்க்கலாம். முதலில் நாம் இந்த பாடலை பார்ப்போம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா, உன் குறை கடற்கே கற்றாவின் மனம்போல கசிந்துருக வேண்டுவனே என்று சொல்லுகிறார். அவர் உற்றாரை வேண்டவில்லை. உற்றார் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள், உறவினர்கள். அவர்களை நான் வேண்டுமென்று கேட்கவில்லை, விரும்பவில்லை. எனக்கு இந்த ஊர் வேண்டும் என்று அதையும் கேட்கவில்லை. இந்த உலகத்திலே எனக்கென்று ஒரு பெரிய பெயர் வேண்டும் என்றும் நான் கேட்கவில்லை. கற்றாரை ஆண் வேண்டேன். இந்த அளவிற்கு உலகத்திலே கற்றிருக்கிறார்களே, அவர்களையும் நான் கேட்கவில்லை. கற்பனவும், நான் இன்னும் கற்க வேண்டி இருக்கிறது. கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா. இந்த குற்றாலம் என்கிற இடத்திலே இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய, திருவிளையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவா, பரம்பொருளே, உன் குறை கடற்கே, ஒளி எழுப்புகிற அந்த வீர கடல் அணிந்த அந்த பாதங்களே எனக்கு வேண்டும். அதற்காக நான் எப்படி இருக்கிறேன், எப்படி வேண்டுகிறேன்? கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கன்றை ஈன்ற ஆ என்றால் பசு, ஆ என்றால் பசு. ஒரு கன்றை ஈன்ற பசுவினுடைய மனம் எப்படி அந்த கன்றின் மேலே முழுமையான அந்த கவனத்தோடு, ஆசையோடு, பற்றுதலோடு இருக்குமோ, அதுபோன்று நான் உன்னை கசிந்து உருக வேண்டுகிறேன். இந்த நிலையை எனக்குத்தா, இந்த நிலையை எனக்குத்தா இறைவா என்று சொல்லுகிறார். இறை எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னாலே அதற்கு இறைவனினுடைய அருள் நமக்கு வேண்டும். இதை சொன்னவரும் மாணிக்கவாசகர் தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லுவார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இறைவனினுடைய பாதங்களை நாம் வணங்க வேண்டும் என்று சொன்னாலே அந்த இறையினுடைய அருள் நமக்கு இருக்க வேண்டும்.
அன்பானவர்களே, இந்த பாடலை நாம் சொல்தோறும் தனித்தனியே பொருளோடும் நாம் பொருத்தி பார்க்கலாம். உற்றாரை யான் வேண்டேன், உறவுகள், சொந்தக்காரர்கள் அவர்கள் வேண்டாம். ஊர் வேண்டேன், எனக்கு சொந்த ஊர் என்றும் வேண்டாம். பேர் வேண்டேன், புகழும் வேண்டாம். கற்றாரை யான் வேண்டேன், கற்றவர்கள் உறவும் வேண்டாம். கற்பனவும் இனி அமையும், நான் கற்க வேண்டியதெல்லாம் இனி நான் சொல்லுகிறேன், அதுதான் எனக்கு வேண்டும். எது தெரியுமா? குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா. குற்றாலம் என்கிற இடத்திலே அமர்ந்து உறையும் அப்படின்னா வாழும், உறைவிடம், வாழுமிடம். கூத்தா, கூத்து, திருவிளையாடல். எல்லாமுமாக அவனே விளங்கி நமக்குள்ளாக ஒரு தெளிவை அடைவித்துக் கொண்டிருக்கிறானே. இவையெல்லாம் திருவிளையாடல்கள் தான். அவற்றையெல்லாம் வாயால் சொல்லி முடிக்க முடியாது. எண்ணத்தால் எண்ணி பார்க்கலாம், உணர்ந்து பார்க்கலாம். அந்த நிலையினது உன் குறை கடற்கு, உன்னுடைய திருவடிகளுக்கு, குறைக்கடல் என்று சொன்னால் ஒளி எழுப்புகிற அந்த கடல், வீரக்கடல், அதை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவடிகளுக்கு கற்றாவின் மனம் போல. இந்த சொல்லை எப்படி பிரித்து பார்க்கலாம்? கன்று கூட்டல் ஆ, கன்றை ஈன்ற பசு. அந்த கன்றை ஈன்ற பசுவினுடைய மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே என்று சொல்லுகிறார். ஒரு பக்தனை போல, ஒரு கன்றை என்ற பசுவின் மனம் போல உருக வேண்டும். இதை உணர்ந்து பாருங்கள். இந்த குற்றாலம், அந்த குற்றாலத்திலே சிவபெருமான் எப்படி அங்கு அவருடைய தலம் அமைந்தது என்பதற்கும் ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாற்றையும் ஒரு சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் கைலையிலே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அப்போது மூ உலகில் உள்ளவர்களும் அந்த திருமணத்தை காண அந்த கைலைக்கு செல்லுகிறார்கள். அப்போது உலகமே அந்த பக்கம் பாரம் தாங்க முடியாமல் அந்த கைலை பகுதி கீழாகவும் நம்முடைய தென் பகுதி மேலாகவும் வந்துவிடுகிறது. இந்த சமமற்ற நிலையை சமன்படுத்துவதற்காக சிவபெருமான் குருமுனி என்று சொல்லப்படுகிற அகத்தியரை நோக்கி சொல்லுகிறார், நீர் தென்பகுதிக்கு செல்லுங்கள், நீர் சென்றால் இப்பகுதி சமமடையும் என்று. அப்படி சொல்லுகிற போது அந்த குருமுனி அகத்தியர் சிவபெருமானிடம் ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறார். என்ன வேண்டுகோள் என்றால், இறைவா, மூ உலகினரும் உங்களுடைய திருமண காட்சியை காண்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எனக்கும் அந்த ஆவல் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய கட்டளை ஏற்று நான் அங்கு செல்லுகிறேன். நான் அங்கிருந்து உமது திருமண கோலத்தை காண எமக்கு ஆசி அருளுங்கள் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறார். சிவபெருமானும் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவதாக அகத்தியருக்கு சொல்லி அனுப்புகிறார். அகத்தியரும் தென்பகுதிக்கு வருகிறார். அந்த தென்பகுதி தான் குற்றாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அங்கு வந்த அகத்தியர் சிவனை வழிபட வேண்டுமே, எங்காவது அந்த சிவத்தலம் கோயில் இருக்கிறதா என்று சுற்றி பார்க்கிறார். எங்குமே இல்லை. ஓரிடத்திலே வைணவ கோயில், பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது. நெற்றியில் திருநீரும் உத்திராட்சமுமாக சிவபக்தராக அந்த வேடத்திலே அந்த திருமாலின் கோயிலுக்குள் செல்லுவதற்கு அங்கிருந்தவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை.
அவரோ மிகுந்த வருத்தத்தோடு என்ன செய்யலாம் என்று யோசித்து பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம், இளஞ்சி என்கிற இடத்திலே முருகப்பெருமான் இருந்தார். அந்த முருகப்பெருமானிடம் சென்று, இறைவா, நான் அங்கு ஈசனை வழிபட வேண்டும், அதற்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் என்று கேட்க, அந்த முருகப்பெருமானும் அகத்தியரிடம், நீங்கள் அங்கு சென்று திருமாலினுடைய பக்தரை போல அந்த வேடத்திலே சென்று கோயிலுக்குள்ளாக பஞ்சாட்சரம் அந்த மந்திரத்தை ஓதி பெருமாளை சிவலிங்கமாக மாற்றிவிடுங்கள் என்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தி அனுப்புகிறார். அகத்தியரும் அவ்வாறே திருமாலின் பக்தரை போல துளசி மாலை அணிந்து நாமமிட்டு கோயிலுக்குள் செல்லுகிறார். உள்ளே சென்ற அகத்திய முனி அங்கிருந்த வழிபாடு செய்பவர்களிடம், நான் இறைவனை மானசீகமாக வணங்க வேண்டும், நீங்கள் சற்று நேரம் வெளியே இருங்கள் என்று சொல்ல, அவர்கள் வெளியேறியவுடனே கதவை தாழ்பால் இட்டுக்கொண்டு உள்ளே இறைவன் அந்த திருமாலினுடைய தலையிலே கையை வைத்து குறுகுக குறுகுக என்று சிவபெருமானை வேண்டுகிறார். சிவபெருமானை வேண்ட வேண்ட அந்த திருமால் வடிவம் குறுகி சிவலிங்கமாக மாறி போயிற்று என்று சொல்லுவார்கள். அந்த அகத்திய மாமுனி தன்னுடைய கையை அந்த சிலை மீது வைத்து அழுத்திய ஒரு காரணத்தினாலே இன்றைக்கும் அந்த குற்றாலநாதரினுடைய தலையிலே அந்த கை வடிவ அந்த சின்னம் பதிந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். உடனே சற்று நேரத்தில் அகத்தியரும் கதவை திறக்கிறார். வெளியே இருந்த வழிபாடு செய்பவர்கள் எல்லாம் உள்ளே வந்து பார்க்கிறார்கள். திருமாலின் வடிவமில்லை, சிவலிங்கமாக இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் கோபம் கொண்டு அகத்தியரை தாக்க முற்படுகிறார்கள். அப்போது அகத்தியர் என்ன செய்கிறார் என்றால், தர்ப புல்லை எடுத்து மந்திரம் ஓதி அவர்கள் மீது ஏவுகிறார். அது அவர்களை அடக்குகிறது. பிறகு அவர்களெல்லாம் அமைதியான அந்த நிலையிலே அந்த அகத்திய முனியர் சொல்லுகிறார், இந்த மகாவிஷ்ணுவை நீங்கள் சங்க வீதியின் தென்மேற்கு பக்கத்தில் வைத்து வழிபடுங்கள் என்று சொல்லி, அவ்வாறு அங்கு வழிபட அந்த பெருமாள் தான் நன்னகர பெருமாள் என்று அழைக்கப்படுகிற ஒரு சிறப்பையும் பெறுகிறார். அந்த குற்றாலத்திலே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று மும்மூர்த்திகளுக்குமே வழிபாடு நடைபெறுகிறது. அந்த சிலைகள் அங்கு உண்டு. மூவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலே அந்த மலைக்கு திரிகூட மலை என்கிற பெயரும் ஏற்பட்டது. திரி என்றால் மூன்று, மூவரும் சங்கமிக்கக்கூடிய அந்த மலைதான் திரிகூட மலை. இப்படி அந்த திரிகூட மலையிலே ஒரு வைணவத்தலம் சிவத்தலமாக அகத்தியரால் மாற்றப்பட்ட வரலாறு ஒரு செவிவழியாக சொல்லப்பட்டது. இன்றைக்கு எழுத்து வடிவிலும் அந்த கதை உண்டு. இந்த குற்றாலநாதர் அந்த திரிகூட மலை என்பது தென்காசிக்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் அது அமைந்திருக்கிறது. 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திரிகூட மலை என்பது அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய குற்றாலநாதர் அந்த திரிகூட மலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சிவபெருமான் வீற்றிருப்பதை பல கவிஞர்கள், புலவர்கள் எல்லாம் போற்றி பல நூல்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள். பல்லவர் காலத்திலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவர்களால் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த தலம் இருக்கிறது. அங்கு குறும்பலா என்பது மிக குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக இருக்கிறது.
அந்த குறும்பலா பதிகம் என்றே சம்பந்தர் பெருமான் பாடியிருக்கிறார். அன்பான மாணவ செல்வங்களே, திரிகூடமலை என்கிற அந்த பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொண்டோம். இதன் வழி நாம் என்னென்ன செய்திகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளலாம் என்பது பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். அவர் கேட்கிறார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா, உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்திலே பிறப்பினால் ஏற்படுவது இளைப்பே என்றெல்லாம் கடந்த வகுப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்கவாசகர் சொன்ன செய்திகளையும் நாம் படித்திருக்கின்றோம். ஆக இந்த பாடலின் வழியும் நமக்கு தெரிய வருகிற செய்தி, இறைவனுடைய அந்த சிந்தனை தான் நிலையானது. அந்த இறை சிந்தனையை அடிப்படையாக வைத்து உலகில் உள்ள அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும். நம்மை போல் அவர்களையும் பாவிக்க வேண்டும். நம்மை போன்றவர்கள் அவர்கள் எல்லாம், ஆனால் நமக்கு மேல் உள்ள அந்த சக்தி என்பதுதான் இறைநிலை, அந்த பரந்த பொருள். குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் கூட ஒரு இடத்தில் சொல்லுவார், பேரார் பெரிய பெரும்பொருளே பேதை தனக்கு யார் யார் இருந்தும் பலனாமோ பராபரமே. நீ பேரார் பெரியவர், பெரிய பொருள் நீ, ஆனால் பேதை போன்று இருக்கிற எனக்கு வேறு யார் துணையாக முடியும்? நீதான் துணை அல்லவா? மாறாய நற்கருணை மா அருள் சித்தித்திடவே பாராயோ ஐயா பகராய் பராபரமே. உன்னுடைய மா அருள் கிடைப்பதற்கும் நீதான் என்னை பார்த்து அருள் புரிய வேண்டும். இல்லை என்றால், ஆனாலும் உன் பதம் யாசித்து இருப்பதற்கு தானாய் இறங்கி அருள்தாராய் பராபரமே என்றெல்லாம் குணங்குடி மஸ்தான் அவர்களினுடைய அந்த இறை நோக்கி அந்த புலம்பல், அந்த வேண்டுதல் அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். 20ஆம் நூற்றாண்டிலே கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லுவார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரோ என்று சொல்லுவார். அன்பானவர்களே, இறுதி வரைக்கும் நமக்கு துணையாக இருப்பது இறை சிந்தனைதான். அந்த இறை என்பதுதான் அனைத்துமாக பரவி இருக்கிறது, பறந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாம் ஆழ்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவ செல்வங்களே. எல்லாமே நிலையற்றது நிலையற்றது என்று பக்தர்கள் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதனால் நாம் வாழ்க்கையை வெறுமையோடு பார்க்க கூடாது, அதை நாம் விரும்பி பார்க்க வேண்டும். செய்வன திருந்த செய்ய வேண்டும். குறுகிய எண்ணத்தோடு இல்லாமல் நம்முடைய அறிவு ஆகாயம் அளவிற்கு பறந்துபட்டு சிந்தித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சான்றோர்களின் இது போன்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கையின் மீது ஒரு உண்மை விருப்பம், எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை நமக்கு பயன்படும் என்கிற அந்த உண்மை விருப்பத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கும் இந்த பக்தி இலக்கியங்கள் துணை செய்யும். இந்த அளவிலே அன்பானவர்களே, பக்தி இலக்கியத்தை வாழ்க்கையினுடைய வளமைக்கு, வாழ்க்கை பற்றிய புரிதலுக்கு, மற்றவர்களும் நம்மை போன்றவர்கள் என்று அந்த உலக ஒற்றுமைக்கு, மனிதநேயத்தை காக்கிற அந்த மாண்பிற்கு சான்றாகத்தான் பக்தி இலக்கியங்களை நாம் பார்க்க வேண்டும்.
இந்த உலகத்திலே உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று வேண்டுகிற அந்த மாணிக்க வாசகரின் உள்ளத்தினுடைய அளவை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். காரணம் இல்லாமல் அப்படி பாடியிருப்பாரா? இயல்பான ஒரு மனிதனினுடைய எண்ணத்திற்கும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்த சான்றோர்களினுடைய அந்த சொற்களுக்குமான அந்த உண்மை நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே என்கிற இந்த அளவிலே மாணிக்க வாசகரின் திருப்புலம்பல் என்கிற பகுதியில் இடம்பெற்ற உற்றாரை என தொடங்குகிற பாடலை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து சிந்தியுங்கள், அடுத்த வகுப்பில் சந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன். நன்றி, வணக்கம்.